ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆல்வேஸ் மீட் அகைன் ட்ராமாவை போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஆல்வேஸ் மீட் அகைனோட ஃபஸ்ட் எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு ட்ராமா. இதுவும் வந்து செம்மையாக தான் இருந்தது. நானும் இதுவரை பார்த்ததில்ல. ரெக்கமெண்ட் பண்ணனால தான் வந்து நான் இந்த சீரீஸே பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்துட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து டைம் ட்ராவலிங் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்டோரியும் வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற ஐடியாக்கே நான் வந்திருக்கேன். இவங்க ஸ்டோரி எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பையனை வரைஞ்சிட்ருப்பாரு. நம்ம ஹீரோட பேர் வந்து ஜாங் ஹேசாங். இதில் வந்து 2 ஹீரோஸ் இருப்பாங்கள்ல, அதனால் ஒருத்தன் பேர் வந்து ஜாங் ஹேசாங், இன்னொருத்தவனோட பேர் வந்து லீ ஓஜன். ஜாங்குன்றவன் வந்து லீயோட ஃபேஸை தான் வந்து வரைகிறான். அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அதனால் வந்து அவனோட ஃபேஸை வரைஞ்சிட்ருக்கான். வரைஞ்சிட்ருக்கும்போது அங்கே போஸ் கொடுத்துட்ருந்தால அவன் வந்து கேட்குறான். அதாவது லீ ஓஜன் வந்து ஜாங் கிட்டே கேட்குறான், வரைஞ்சி முடிச்சிட்டியான்னு. முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங் வந்து லீயையே பார்த்துட்ருக்கா, ரோட்டை பார்த்து போகாமல். அதனால் வந்து நம்ம லீ என்ன சொல்கிறான்னா, ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டு, என்னை பார்த்து ஓட்டிகிட்ருக்காத, ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. 2 பேரும் வந்து சைக்கிளில் வந்து ரைட் பண்ணிவிட்டு வேகமாக சந்தோஷமாக ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு சைக்கிளை ஒரு இடத்துல நிறுத்திட்டு இவங்க வந்து நடக்க போகிறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம ஜாங் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டியை பார்க்காம அவனோட கையை பிடிச்சி இழுத்ததுனால ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம லீ வந்து நம்ம ஜாங்கை பிடிச்சி இழுப்பான். இழுத்த உடனே வந்து சீன் வந்து எப்படி இருக்கும்னா வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. அப்போ தான் வந்து அவனை காப்பாற்ற முடியுன்றதுக்காக தான் வந்து லீ வந்து பிடிச்சிருப்பான். ஆனால் வந்து நம்ம ஜாங்க்கு வந்து லீ மேலே வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. இப்போ வந்து ப்ரெசென்ட்டை வந்து காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம ஜாங் ஹேசாங் வந்து தூங்கிட்டுருக்கான். தூங்கிட்டு இந்த பாஸ்ட்டை தான் வந்து ட்ரீம் பண்ணிகிட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இவன் ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கான். அவன் ரூம் ஃபுல்லாக வந்து படம் வரைகிறதுக்கு படம் யாரெல்லாம் வரைவாங்களோ அவங்களோட ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் வந்து அவனுக்கு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே உள்ளே வாங்க, கதவு திறந்து தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜாங் சொல்கிறான். உடனே அங்கேருந்து ஒருத்தன் வரான். அவன் யாருன்னா வந்து இவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதாவது ஹை ஸ்கூலில் மீட் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவன் வந்து இப்போ நம்ம ஜாங்கை மீட் பண்ணுறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, நீ எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, வா சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே இவனும் எந்திரிச்சிட்டால அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறான். வா நம்ம வந்து பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கடையிலேருந்து பீர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் போல். அதனால் வந்து நம்ம ஜாங் ஹேசாங்கை வந்து இன்வைட் பண்ணுறான். உடனே அவனும் வந்து நான் எதுக்கு வரணும், பீரெல்லாம் இப்போ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். வா போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போய் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இவன் என்ன உனக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு கல்யாணம் ஆகுறதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, அது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து இவனும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த பிரச்சனையில் தான் மாட்டினேன்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கான். ட்ரான்ஸ்ஃபர் ஆனவுடனே வந்து அவங்க அந்த ஸ்கூலில் வந்து ஒரு நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ ஜாங் ஹேசாங்கோட ஆர்ட்டு. அதெல்லாம் பார்த்தோன்னே நான் அவனோட ஃப்ரெண்டும் இருந்துட்டு அங்கே ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இவனை நல்லா தெரியும், இவனும் நானும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சுட்ருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை அப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவனும் நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன், நான் சொன்னால் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டான். அதனால் வந்து இப்போ நீ வந்து எனக்காக வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஜாங் ஹேசாங் கிட்ட சொல்கிறான். உடனே ஜாங் ஹேசாங் வந்து ஒத்துக்க மாட்டான். நான் எதுக்கு வரணும், நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீனா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் ஹேசாங் சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு ப்ளீஸ்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அதுவும் மட்டும் இல்லாமல் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கேன்ல புது ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹை ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருந்தாங்கல்ல, அந்த ஹை ஸ்கூலில் ஒன்றா வந்து சியாக்ஜன் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஹை ஸ்கூலில் வந்து ஒன்றா படிச்சிருக்காங்க. இவனோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் நம்ம லீ ஓஜனும் அங்கே தான் படிச்சிருப்பான். சியாக்ஜின் ஹை ஸ்கூல் அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுறான். பாஸ்ட்டுக்கு போய் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் பீர் குடிச்சிட்டு அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வழியாக வந்து நடந்து போயிட்டுருக்கானுங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து செம்மையாக குடிபோதையில் வந்து உளறிட்டுருக்கான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். அதெல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு அங்கேருந்து வரும்போது தான் வந்து
அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவன் வந்து பேஸ்கெட் பால் விளாட்றத வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யூத்னாலே ஒரு அருமையான காலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து நீ வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது நீ பேஸ்கெட் பால் கிரவுண்டு பக்கமே வரமாட்ட, எப்போ பாரு சொங்கி மாதிரி அப்படியே போயிட்டுருப்ப, இல்லைனா படம் வரைஞ்சிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு, என்ன சொல்கிற நீ, நான்லாம் அப்போ ஆக்டிவாக தான் இருந்தேன், உனக்கு தான் கண்ணு தெரியல, வேணா இப்போ போய் மேட்ச் விளாட்லாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்டும் விளாட்லாமே வா அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து லைட்டாக தலை வலிச்சிச்சு போல். ஏன்னா அவன் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா உண்மையிலே வந்து இவனுக்கு தான் விளாட தெரியாதுன்னு நினைக்கிறேன். உடனே வந்து அவன் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு வேறு நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே நம்ம ஹீரோவும் நீ ஒரு கோலா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனும் சரி நாளைக்கு மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து கிளம்பிடுறான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஒத்துக்கவே இல்லையே, நான் எதுக்கு நாளைக்கு வரணும்னு சொல்லி கேட்குறான். வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க பேஸ்கெட் பாலை பார்க்குறான். பேஸ்கெட் பாலை வந்து எடுத்து கையில் வைக்கும்போது அந்த பேஸ்கெட் பாலில் வந்து எப்படி எழுதியிருக்குன்னா, லீ வுஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் எழுதியிருக்கு. அதை பார்த்தவொடனே திருப்பியும் வந்து ஜூன் அவுட் ஆயிடுறான். ஃபுல்லாக வந்து பாஸ்ட்டை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த பேஸ்கெட் பாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். பேஸ்கெட் பாலில் அப்படியே லீ வுஜின், ஒரு வேளை அவன் யூஸ் பண்ண பாலாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவனும் ஃபுல்லாக பாஸ்ட்டுக்கு போயிடுறான். ஆனால் பாஸ்ட்டில் வந்து இந்த பாலை வந்து லீ வுஜின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, அதாவது ஜாங் ஹேசங் கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பேஸ்கெட் பால் எப்படி விளாட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் பாஸ்ட்டில். அதில் தான் வந்து நம்ம லீ வுஜின் வந்து அவனோட கையை எல்லாத்தையும் தொட்டு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே அப்போலேருந்தே வந்து நம்ம ஜாங் ஹேசங்க்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும் போல் லீ வுஜின் கிட்ட வந்து ஃபீலிங்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து இவன் அந்த பாலை பார்த்தோன்னே அவனுக்கு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து கோல் போடுறாங்க. கோல் போட்டோடனே அதுவும் விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜாங் ஹேசங் வந்து செம்மையாக சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க 2 பேரும் வந்து சொல்லி கொடுத்தவனுக்கும் ஒரு பெருமை இருக்கும்ல, அவன் கரெக்டாக கோல் போட்டான்னா, அந்த மாதிரி சந்தோஷத்தில் இருந்துகிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாஸ்ட்டில் நடந்தது. இதெல்லாம் வந்து இவனுக்கு ப்ரெசென்ட்டில் அந்த பாலை பார்க்கும்போது ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஞாபகம் வந்தோடனே திருப்பி அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் வந்து ஒரு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறான். அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அவனோட பழைய ஸ்கூலில் படித்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இவனும் லீ வுஜினும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும். அதையும் பார்க்குறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ ஜாங் டேசங் வந்து லீ வுஜினும் வரைஞ்சிருப்பான். வரைஞ்சதில் பாதி பேஜ் வந்து கிழிஞ்சிருக்கும். அந்த கிழிஞ்ச பேஜ் வந்து இவன் தான் வச்சுருக்கான். அதையும் பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் கேலண்டர் எடுத்து 27 வந்து பார்த்துட்ருக்கான். எதுக்காக பார்த்துட்ருக்கான்னா, அன்றைக்கி வந்து 27 வந்து வெனஸ்டே, அதை பார்த்துட்ருக்கான். பார்த்து பாசிட்டிவே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனும் சரி அடுத்த நாள் சிவர்ஜின் இந்த தடவை கண்டிப்பாக போயிடலாம் அந்த ஹை ஸ்கூலுக்கு வேலை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அந்த ஹை ஸ்கூலுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்காக போகிறான். போனவுடனே அந்த ஸ்கூலில் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு நானும் ஒரு காலத்தில் வந்து ஸ்கூல் லைஃப்பில் இப்படி தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்ருக்கான். யோசித்து இவனும் வந்து ஃபுல்லாக ரசிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து அவனோட ஃப்ரெண்டு அங்கேருந்து வருவான். அவனை பார்த்தோன்னே எப்படி தானோ காலையில் ஸ்கூல் பக்கம் எட்டி வச்ச உடனே காலை எடுத்து வச்ச உடனே அவன் மூஞ்ச பார்க்குறது எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்குது தெரியுமா, கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உடனே வந்து அவன் வந்து என்னப்பா இப்படி சொல்கிற, அப்படிலாம் இல்லை, நான் அவனோட ஃப்ரெண்டு, நம்மளாம் ஒரு காலத்தில் ஹை ஸ்கூல் படிக்கும்போது இங்கே தான் ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ ஜாங் டேசங் வந்து ஒரு பிளேஸை பார்த்துட்டு ஜோன் அவுட் ஆயிடுறான். ஜோன் அவுட் ஆனோடனே அவனோட ஃப்ரெண்டு வந்து ஏன் இப்படி என்ன யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போவான். ஏன்னா இவன் வந்து படம் தான் வரைவான். அதனால் வந்து அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் இவன் கிளாஸ்க்கு போயிடுவான். அப்படி கிளாஸ்க்கு போகும்போது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறான்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறா. அதுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கே இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து அந்த கிளாஸில் இருக்க பசங்க வந்து ஆனால் எனக்கு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு டவுட் கேட்குறா. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் தானே, ஒரு ஆளோட போர்ட்ரேட்டை வந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் எப்படி வரைகிறாங்கன்றதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நீங்கள் வரைகிறீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உடனே இவன் வந்து ஏன் வரைய மாட்டான்னு தெரில, ஆனால் வந்து வரைகிறதுக்காக யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இங்கே டூல்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இன்றைக்கி என்னால் வரைய முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பரவாயில்ல ஆர்ட் கிளாஸில் வந்து டூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னோடனே இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் வரைகிறேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஆர்ட் கிளாஸில் டூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வருவான்.
அப்படி வரும்போது அந்த ஆர்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிருக்கும்னா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தால் திங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஒரு 4 பாட்ஸ் இருக்கும். அதில் வந்து 2005லேருந்து 2010 பேட்சோட ஆர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இவன் எடுத்து பார்த்துட்ருக்கான். அது அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கமெட் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து அது இருக்கும். அது யாரோடதுன்னா இவனோடது தான். இவன் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது வரைஞ்சி வச்ச பிக்சர்ஸ்லாம் வந்து இன்னும் அந்த ஸ்கூலில் வந்து பத்திரமா வச்சுருந்தாங்க. அதனால் அதை எடுத்து வந்து ஒரு பேஜாக பார்த்துட்ருக்கான். அவன் வந்து அந்த பேஜில் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து அந்த ஆர்ட் புக்கில் வரைஞ்சிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து ரசிச்சிட்ருக்கான். நான் இவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்ருக்கான். அப்படி ரசிச்சிட்டு இருக்கும்போது தான் 3rd பேஜ் திருப்பும்போது நம்ம லியூஜினோட ஃபேஸ் வந்து வந்திருக்கும். அதில் வந்து பாதி இது வந்து கிழிஞ்சிருக்கும்ல, அது வந்து இவன் வச்சுருப்பான் அவனோட வீட்டில். இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் வந்து அவன் பாஸ்ட்டை தான் யோசிக்கிறான். என்ன நடந்தது பாஸ்ட்டில் அப்படின்றதே இன்னும் சொல்லலை. ஆனால் வந்து இவனுக்கு வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. எதனால் பிரிஞ்சாங்க அதுவும் எனக்கு தெரியல. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட் போனால் தான் வந்து தெரியும். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து ஏதாவது படம் வரைவோம், போர்ட்ரேட்லாம் வரைய சொல்லியிருக்காங்கன்றதுனால ஒரு போர்ட்ரேட்டை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவனும் வரைய ஆரம்பிக்கிறான். இவன் யாரை வரைகிறான்னா ஒரு பையனை தான் வரைகிறான். வரைஞ்சி மேபி அது லியூஜினா கூட இருக்கலாம். அவன் வரைகிறத அப்படியே செம்மையாக வரைகிறான். பார்க்க ஒரு பையன் மாதிரியே தான் தெரியுது. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் கொடுக்குறான். டிஷர்ட்லாம் அழகாக இருக்கணுன்றதுக்காக வந்து ஸ்கெட்ச் கொடுத்துட்ருக்கும்போது திடீர்னு வந்து அந்த பெயிண்டிங்கில் வந்து வெளிச்சம் வருது. எதனால் அந்த வெளிச்சம் வருதுன்னு எதுவுமே தெரில. ஃபுல்லாக ரொம்ப லைட் அதிகமாக அடித்ததுனால நம்ம ஹீரோ ஜாங் ஹேசங்க்கு வந்து கண்ணெல்லாம் வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாக அவ்வளோ பிரைட்னஸ் அதிகமாக இருந்ததுனால கண்ணெல்லாம் வந்து பார்க்க முடியல. அதனால கண்ணை மூடிட்டான். மூடி பார்த்தா இவன் வந்து வேறு எங்கேயோ வந்துட்டான். ஆனால் அதே பிளேஸு அவன் உட்காந்துருந்த அதே பிளேஸ் தான். ஆனால் வந்து வேறு எங்கேயோ வந்து லேண்ட் ஆன மாதிரி இருந்தது. இவனும் வந்து எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ தான் வந்து பெல் அடிக்குது. இவனும் வந்து நம்ம ப்ரெசண்ட்டில் தான் இருக்கோம்னு நினச்சிட்டு கிளாஸ் டைம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பெல் அடிச்சிட்டாங்க, நம்ம சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து அவன் உட்காந்துருந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போய் அந்த கதவை வந்து திறக்கிறதுக்காக போகிறான். அப்படி போயிட்டுருந்தவன் கதவை திறந்து பார்க்குறான், திறக்கவே முடியல. ஏன் திறக்க முடியலன்னு தெரில. அதனால் வந்து இவன் கத்திக்கிட்டே இருக்கான், கதவை யாராவது திறக்க ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கதவுக்கு லாக் ஆகிடுச்சு, எப்படி லாக் ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். கத்தினதுக்கப்புறம் வந்து அங்கே ஆப்போசிட்டில் வந்து நம்ம லியூஜின் தான் வந்து இவனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து நிற்பான். நின்று வந்து என்ன சொல்லுவான்னா, அந்த கதவில் ஆல்ரெடி ஒரு நோட் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரூம்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துக்கு வந்தானே தெரியாது. அதனால் வந்து உள்ளேயே மாட்டிக்கிட்டான். உடனே வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து இவனும் லியூஜினும் வந்து கதவை திறந்து பார்ப்பான். ஆனால் அவனால் திறக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம லியூஜினும் ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வெளியில் போயிடுவான். அப்போ வந்து அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சி நம்ம ஹீரோ இங்கே ஆர்டிஸ்ட் இருப்பான்ல, அவன் வந்து உள்ளேருந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் வந்து லியூஜின் வந்து அவன் அந்த இடத்த விட்டு போகல, விண்டோ வழியாக வந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு எதுக்காக உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்படி கேட்டுட்ருக்கிறதெல்லாம் வந்து இவன் பார்த்த உடனே திருப்பியும் பாஸ்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். பாஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவன் பந்து கொடுத்தது, இவன் அவனை பார்த்தது, அந்த இடத்துல வந்து இருந்தது எல்லாமே லியூஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன்ஸ் பார்த்தோம்ல, அதில் வந்து லியூஜினை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே நம்ம ஜாங் ஹேசங்கை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பையன் கூட சுற்றினான்றதை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. இந்த இதில் தான் வந்து லியூஜன்றவன் தான் வந்து இவன் கூட சுற்றிட்டு இருந்த அந்த பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. எல்லா இதுலேயும் அந்த சைக்கிள் ஓட்டுனதுலேருந்து அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போன வரையும் அங்கே இருந்தது எல்லாமே வந்து நம்ம லியூஜன் தான். அவன் இந்த இடத்துலையும் வந்து அவன் ஹை ஸ்கூலில் வேலை பார்க்குறதுக்காக போனவன் வந்து அந்த பெயிண்டிங்கில் பிரகாசம் பட்டதுனால வந்து அவன் பாஸ்ட்டுக்கு போயிருக்கான். பாஸ்ட்டுக்கு போனதுனால அங்கே லியூஜின் தான் வந்து அந்த விண்டோ முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆகிட்டான். இது கனவா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நான் உண்மையிலே நிஜம்தான்ப்பா, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லியூஜின் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ ஜன்னலை விட்டு வெளியில் வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆமாம் வரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி நீ வரணுன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்க ஒரு சேர் இருக்கும், அந்த சேர் எடுத்துகிட்டு இங்கே கீழே போட்டு அதுக்கு மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியூஜின் வந்து ஜாங் ஹேசங்கிட்ட சொல்கிறான். உடனே ஜாங் ஹேசக்கும் சரி நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் அவனால் நம்ப முடியல. ஏன்னா வந்து இது கனவு மாதிரியே இருக்குது, இன்னும் நான் ட்ரீமில் தான் இருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நினச்சிட்டு சரி அவன் சொல்கிறத செய்வோன்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுறான்னா வந்து அங்கே இருக்க சேரை வந்து தேடுறான். அப்போ தான் வந்து சேரை தேடிட்டு இருக்கியா, அங்கே பாரு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லியூஜன் வந்து காமிக்கிறான். இவனும் வந்து அந்த சேரை எடுத்துகிட்டு அந்த ஜன்னல்கிட்ட போய் வைக்கிறான்.
வச்சதுக்கப்புறம் அந்த சேர் மேலே ஏறி அவன் வந்து அந்த ஜன்னலை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்துட்டு என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் கனவுல இருக்க மாதிரியே தான் இருக்குது. அப்போ தான் வந்து அவன் இறங்கும்போது என்ன பண்ணிடுவான்னா, அந்த ஜன்னலை விட்டு கீழே குதிக்கும்போது கீழே வழுக்கி விழுந்துருவான். அப்போ தான் வந்து நம்ம லீ ஹோ ஜுன் வந்து பிடிப்பாங்க. இந்த சீன் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு இவனும் நம்ம ஜாங் ஹே-சாங்கும் வந்து நம்ம லீ ஹோ ஜுனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு நின்னதுக்கப்புறம் இது கனவா நனவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கும் ஒன்றும் புரியல. அதனால நம்ம லீ ஹோ ஜுன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஜாங் ஹே-சாங் அந்த ஆர்டிஸ்ட் இருப்பான்ல, அவனோட கன்னத்தை வந்து பிடிச்சி கிள்ளுவான். கிள்ளுனோடனே அவனுக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது கனவும் இல்லையா, அப்போ இது என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். இவனும் வந்து இவன் என்னடா விசித்திரமாக நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்ருப்பான் தெரியுமா, அந்த ஃப்ரெண்டை வந்து இவன் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு என்ன நீ ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்க, டீச்சர் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஏதோ உளறான். இவனுக்கும் சுத்தமாக புரியல. அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவன் யாருன்னே தெரில. ஏன்னா இவங்க வந்து ஹை ஸ்கூலில் மீட் பண்ணி இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாக ஆக போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க யாருக்குமே ஒருத்தர் தெரியாத நம்ம ஹீரோ ஜாங் ஹே-சாங்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். அதனால வந்து அவனுக்கு மட்டும்தான் இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியும். ஆனால் அவங்க 2 பேருக்கும் யாரும் தெரியாது. இவனோட ஃப்ரெண்டு வந்து எதுக்காக இங்கே வந்திருப்பான்னா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அவனை தேடி தான் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜாங் ஹே-சாங் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கண்டுபிடிச்சிட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் கிளாஸில் விடுறதுக்காக இழுத்துட்டு போகிறான். அதுக்கு வந்து நம்ம ஜாங் ஹே-சாங் வந்து ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ சும்மா விளையாடிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து நான் ஒன்றும் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே வந்து அவனும் இழுத்துட்டு போகிறான். இவன் வந்து இந்த பக்கம் கையை உதறிட்டு இந்த பக்கம் வந்து அவனோட நர்ஸ் ரூமுக்கு வந்து ஓடி போகிறான். அப்போ தான் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் யார், ஏன் இப்படி விசித்திரமாக நடந்துட்டு இருக்கான், நார்மல் பர்சன் மாதிரியே நடந்துக்கலையே, லூஸாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து இவன் வந்து நம்ம ஜாங் ஹே-சாங் வந்து நர்ஸ் ரூமுக்கு வந்து அவனோட ஃபோட்டோ, அதாவது அவனோட மூஞ்சியை வந்து மிரரில் பார்த்துட்ருக்கான். மிரரில் பார்த்துட்டு இது உண்மையிலே கனவா நனவான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனோட கன்னத்தை கிள்ளி பார்க்குறான். கிள்ளி பார்த்தா அவனுக்கு செம்மையாக வலிச்சிருது. வலிச்ச உடனே என்னடா இது, எனக்கு ஏன் இப்படி வலிக்குது, இது கனவு இல்லை, அப்போ வெளியில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ரூமில் வந்து ரெக்கார்ட் டேப் இருக்குது. ரெக்கார்ட் டேப் இருந்தாலும் இந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கேலண்டர் பார்க்குறான். கேலண்டரில் வந்து இயர் போடல, ஆனால் வந்து டேட் 27, அது வெனஸ்டேன்னு தான் இருக்குது. அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அந்த நர்ஸ் வந்து ஹை ஸ்கூலில் ஒரு நர்ஸ் எப்பயும் இருப்பாங்க, அவங்க வந்து வராங்க. வந்தோடனே இவன் விசித்திரமாக பார்க்குறான். ஏன்னா வந்து இவன் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வயசான 40s ஏஜில் இருக்க பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ அவன் இருக்க ஹை ஸ்கூலில் வந்து அவங்க வந்து 20ஸில் இருக்க மாதிரி இருக்காங்க. உடனே வந்து இவனுக்கு ரொம்ப ஷாக்கு. இவன் கிட்டே போய் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலையா, கிளாஸை கட் அடிச்சுட்டு இங்கே எதுக்கு வந்திருக்க, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு சொல்லி கேட்குறான். அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவளை குறுன்னு பார்த்துட்ருக்கான். நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 40 வயசு ஆயிருந்திருக்கும், ஆனால் நீங்கள் வந்து 20 வயசு குறைஞ்சவங்க மாதிரி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னா, நான் 20 வயசு பொண்ணு தான், என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு ஏதாவது மண்டையில் கோளாறு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவனும் வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரெக்கார்ட் டேப்பில் வந்து நியூஸ் ஓடுது. நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2008ன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2008 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து குழம்பிட்டு அவன் உளர ஆரம்பிச்சிடுறான். நான் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இருந்தேன். என்னை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலில் ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தான். நான் இந்த ஸ்கூலில் தான் நடத்துறதுக்காக வந்திருந்தேன். வந்ததில் நடத்தும்போது நான் ஒரு ஆர்ட் கிளாஸில் போய் வந்து ஒரு படம் வரையலான்னு வரைஞ்சேன். பிரகாசம் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்து நம்ம ஜாங் ஹே-சாங் வந்து வளரிட்டு இருக்கான். இவளும் வந்து அதெல்லாத்தையும் கேட்டுட்ருக்கா. அப்போ தான் வந்து அவன் பிக்சராகவே நடந்தது எல்லாமே அப்படியே சொல்கிறான். ஆனால் வந்து அவளுக்கு புரியாது. ஏன்னா வந்து இவன் என்னமோ லூசு பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கும் வந்து இவன் இங்கே வர்றது வந்து புதுசு தான். பாஸ்டில் வந்து அவளுக்கு இவன் புதுசு, ஆனால் இவனுக்கு வந்து எல்லாம் தெரியும். ஏன்னா இவன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்தவன். உடனே வந்து இவன் லூசு மாதிரி உளறிட்டு இருக்காமல் கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவனை வந்து அந்த கதவில் தள்ளி விடுவா. உடனே இவனும் ஃபுல்லாக குழம்பிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருப்பான். நடந்து வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த ரூம் வழியாக போய் திருப்பியும் அந்த படத்தை வரைஞ்சேன்னா நான் திருப்பியும் என்னோடய ப்ரெசண்ட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கதவையும் ஓப்பன் பண்ண பார்ப்பான். ஓப்பன் பண்ண முடியல. சரி ஜன்னலையாவது ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அதையும் ஓப்பன் பண்ண முடியல. உடனே வந்து அப்போ தான் வந்து நம்ம லீ ஹோ ஜுன் வந்து பேஸ்கெட் பால் நல்லா விளையாடுவான் போல். அதனால் அவன் வந்து பேஸ்கெட் பாலை கையில் வச்சுட்டே வந்து, நீ என்ன திருப்பி வந்து உள்ளே போகலான்னு பார்க்குறியா, உள்ளே போய் மாட்டிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை, நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டை வந்து உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன்
அதை எடுக்கணும். அதனால் எனக்கு வந்து நீ கதவை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான். அதுக்கு வந்து அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விண்டோவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியல. உடனே வந்து அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், யாராவது ஒர்க்கர் வந்து சரி பண்ணுற வரையும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அவங்க வர வரையும் வெயிட் பண்ணணுன்னா நான் விடிய விடிய வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் கையில் ஒரு பேஸ்கெட் பால் வச்சுருந்தால அதுலேயே வந்து லீவ் உஜ்ஜுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே திருப்பி அவன் பாஸ்ட்டுக்கு வந்து திருப்பி அவன் வந்து யோசித்து பார்க்குறான். அந்த புக்கு கிழிஞ்சது எல்லாத்தையுமே வந்து திருப்பி அவன் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். என்ன நடந்ததுன்னு இன்னும் சொல்லலை. ஆனால் ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லாம் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவனும் வந்து லீவ் உஜ்ஜனை பார்த்துட்டு ஒருவேளை நீ தான் என்னை கூப்பிட்ருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அவனும் சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எபிசோடுக்கு நடுவில் ஒரு சீன் நடந்திருக்கும். அந்த சீனை வந்து இப்போ கடைசியாக வந்து காமிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம லீவ் உஜ்ஜன் இருப்பாள், அந்த பேஸ்கெட் பால் கையில் வச்சுட்டு ஒருத்தன் இருப்பாள், அவனும் ஹீரோ தான். நம்ம லீவ் உஜ்ஜனை அப்புறம் வந்து நம்ம ஹீரோ ஜாங் ஹேசங்கோட ஃப்ரெண்டு, இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இன்னொருத்தவன் வந்து உன்னை வந்து கிளாஸ் டீச்சர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறான். உடனே வந்து சரி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் கேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து போயிடுறான். போனதுக்கப்புறம் வந்து நம்ம லீவ் உஜ்ஜன் வந்து ஷூலேஸ் கட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பிரகாசமாக லைட் எரியும் அந்த பில்டிங்கில். அதுக்கப்புறம் தான் வந்து சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ளேயே மாட்டியிருப்பார். அதனால தான் வந்து ஒரு என்னை ஏதாவது காப்பாற்றுங்க, கதவு லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருப்பான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.